நம்ம இன்னைக்கு +2 கெமிஸ்ட்ரியில் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸுங்கிற சாப்டரில் இருந்து எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆல்ரெடி உள்ள ஒரு வீடியோ செஷனில் எலிமினேஷன் ரியாக்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸில் E1 எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். E1 எலிமினேஷன் ரியாக்ஷன் இதில் Eங்கிறது E stands for elimination and 1 stands for unimolecular reaction. In the E1 elimination follows unimolecular reaction. அதனால இந்த 1ங்கிறது வந்து unimolecular reaction. E1 elimination, the E stands for elimination and 1 stands for unimolecular reaction. E1 elimination reaction என்னன்னா E1 elimination reaction is a chemical reaction that forms a double bond by removing an high-check substituent. Elimination reactions பார்த்தப்பவே நம்ம பார்த்தோம். What is elimination reaction? Reaction னா when an haloalkane with beta hydrogen is heated with alcoholic KOH, the beta hydrogen atom removes from beta carbon and halogen atom can be removed from alpha carbon. இப்போ நம்ம வந்து ஒரு ஹாலோ அல்கைன் எடுக்கிறோம். அந்த ஹாலோ அல்கைனில் பீட்டா கார்பன் இருக்கணும், இல்லை பீட்டா ஹைட்ரஜன் இருக்கணும். அப்போது அங்கே பீட்டா ஹைட்ரஜன் ஆட்டம் பீட்டா கார்பனில் இருந்து ரிமூவ் ஆகும். ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய ஹாலஜன் ஆட்டம் எலிமினேட் ஆகும். ரிமூவ்னாலே எலிமினேட், அங்கே இருந்து போயிடுறது. இப்போ இங்கே வந்து E1 எலிமினேஷனில் என்ன நடக்கும்னா டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகுது by removing a high-check substituent. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, சப்ஸ்ட்ரேட். டெர்ஷரினா கார்பனோட 3 சைட்லையுமே அல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கும். CH3 CH3 CH3. இப்போ என்ன சொன்னேன்? டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட், பியூட்டைல் bromide. அப்போ இங்கே நம்ம எடுக்கக்கூடிய ஹாலஜன் ஆட்டம் வந்து bromine. It is treated with weak bases like CH3OH to form a double bond. Double bond form ஆகுது. CH3 இங்கே CH3 இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். CH2 வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். தென் இங்கே இருக்குள்ள ஒரு ஹைட்ரஜன் இங்கே இந்த புரோமின் கூட இதாகி இது வெளியில் வரும். இது நம்ம மெக்கானிசம் படிக்கும்போது பார்ப்போம். இப்போ HBr வந்து எலிமினேட் ஆகும். இதுதான் வந்து E1 elimination. So what is E1 elimination reaction? E1 elimination is a chemical reaction that forms a double bond by removing and high-check substituent. HXங்கிறது ஹாலஜன் ஆட்டம், அது குளோரின், புரோமின், ஃப்ளூரின், அயோடின் எதுவாகவும் இருக்கலாம். அதனால் வந்து நம்ம காமனாக எக்ஸ்ன்னு உள்ள சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஐசோபியூட்டிலி. The example. This E1 elimination reaction is otherwise known as unimolecular reaction because it depends only on the concentration of the reactant. It means haloalkane. நம்ம இங்கே எடுத்துக்கக்கூடிய tertiary butyl bromide அந்த reactantோட கான்சன்ட்ரேஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இது வந்து unimolecular reaction. So it is otherwise known as unimolecular reaction or E1 elimination reaction. And this E1 elimination reaction is conducted at high temperature. இந்த E1 elimination reaction நம்ம high temperature தான் கண்டக்ட் பண்ணுவோம். 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து அந்த ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணும்போது தான் இந்த CH3ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டை வந்து பிரேக் பண்ணி நமக்கு வந்து CH2 அது கன்வெர்ட் ஆகும். லோ டெம்பரேச்சர் கொடுத்தோன்னா நமக்கு
SN1 ரியாக்ஷன் நடக்கும். அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். மெக்கானிசம் ஆஃப் E1 எலிமினேஷன் ரியாக்ஷன். இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் நோட மெக்கானிசம் பார்க்க போகிறோம். E1 எலிமினேஷன். E1 elimination reaction follows two-step process. The E1 elimination ரெண்டு ஸ்டெப்ல நடக்கும். First step is the rate determining step. Step 1 என்கிறது வந்து rate determining step. At the first step is the hydrolysis of a CX bond to form a carbocation as an intermediate. First step la CX bond வந்து break ஆகி நமக்கு carbocation intermediate form ஆகுது. It is a slow step process. இது வந்து ஒரு slow step process. இப்போ tertiary butyl bromide எடுக்கிறேன். CH3 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 Br. ஏன்னா டெர்ஷரின்னு வரும்போது மூணு இதுலையுமே நம்ம பல்கி குரூப்ஸ் பெரிய குரூப்ஸ் வந்து போடுவோம். இங்கே அல்கைல் குரூப் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஒரு இதில் வந்து நம்ம புரோமின் போடுறோம். கார்பனுக்கு வேலன்சி 4. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இட் இஸ் ஏ ஸ்லோ ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ இங்கே என்ன நடக்குது? ஹெட்ரோலைஸ்டிக் ஃபிஷன் ஆக நடக்குது. ஹெட்ரோலைசிஸ் வரும்போது இது டோட்டலாகவே இந்த பாண்டு டோட்டலாகவே எலிமினேட் ஆகும். இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா கார்போகேட்டியான் இன்டர்மீடியேட் CH3 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 கேட்டியானா பாசிட்டிவ் சிம்பிள் போடுவோம். தென் இந்த Br மைனஸாக எலிமினேட் ஆகிருக்கு. திஸ் இஸ் த first step, rate determining step. Then step 2. Step 2 is the formation of alkene. இங்க நமக்கு ஐசோபியூட்டிலீன் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இன்டர்மீடியேட் கார்போகேட்டியான் எடுக்கிறேன். CH3. இந்த CH3-ஐ எப்படி போடுறேன்னா C இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். தென் இந்த இதை அப்படியே போடுறேன் CH3 கார்போகேட்டியான். It is treated with suitable solvent, mostly weak bases like CH3OH, and it is a fast step. Second step வந்து fast step. நடக்கும்னா இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். இந்த ஹைட்ரஜன் இந்த CH3OH கூடவே ஜாயின் ஆகும். நமக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்னா C இந்த ஹைட்ரஜன் அப்படியே போடுறோம், இந்த ஹைட்ரஜனை அப்படியே போடுறோம். இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகிறதுனால இந்த இடத்துல நமக்கு டபுள் பாண்ட் CH3 here also CH3 plus CH3OH twice. ஏன்னா இந்த ஹைட்ரஜன் இந்த CH3OH கூட வந்து ஜாயின் ஆகுது இந்த புரோட்டான். ப்ளஸ் இங்கே வந்து ப்ளஸ் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் அதிகமாக இருக்கு. தென் Br மைனஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்யூஷன்ல அப்படியே இருக்கும், அன்ஸ்டேபிளா இருக்கு. அதனால இந்த புரோட்டான் இந்த புரோமின் கூட ஜாயின் ஆகி என்ன கிடைக்கும்னா நமக்கு இது CH3 double bond CH2 isobutylene plus CH3OH plus HBr. HBr இது eliminate ஆகினா இது ஸ்டேபிளா நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். This is the mechanism of E1 elimination. E1 elimination reaction mechanism பார்த்தோம். This E1 elimination reaction mechanism was first suggested by Hughes. Hughes என்கிற scientist தான் first வந்து
E1 elimination reaction ஓட மெக்கானிசத்தை சொல்றாரு in 1935. E1 elimination reaction mechanism is a two-step process. இந்த E1 elimination reaction mechanism வந்து ரெண்டு step process. இதெல்லாம் step 1 is rate determining step and step 2 is formation of alkene. Step 1 is a slow step process. இந்த slow step processல நமக்கு என்ன intermediate form ஆகுதுன்னா carbocation. Then second stepல வந்து formation of alkene. இங்க எப்படின்னா loss of proton from beta carbon. இது alpha carbon, இது beta carbon. இந்த beta carbonல இருக்கக்கூடிய hydrogen தான் வந்து eliminate ஆகி நமக்கு alkene கிடைக்குது. This is the mechanism of E1 elimination. Then order of reactivity of alkyl group. இந்த E1 elimination reactionsல alkyl groups ஓட order எப்படி இருக்கும், எது வந்து more reactive இருக்கும், எது less reactive இருக்கும்னா mostly tertiary alkyl halides are more reactive than secondary alkyl halides. So tertiary alkyl halides are more reactive than secondary alkyl halides. Secondary alkyl halides are more reactive than primary alkyl halides. For order of reactivity of alkyl groups in E1 elimination reactions, tertiary alkyl groups are more reactive than secondary alkyl groups, and secondary alkyl groups are more reactive than primary alkyl groups. Then order of reactivity of halogen atom. இந்த alkyl halide ரெண்டு groups involve ஆகுது. ஒன்னு வந்து alkyl groups and another one is halogen groups. அதனால order of reactivity of halogen groups. இந்த எது more reactive இருக்கும்னா iodine is more reactive than bromine, it is more reactive than chlorine, then fluorine. இதோட iodine தான் more reactive, next bromine, அதுக்கப்புறமா chlorine, then fluorine. Then இந்த E1 elimination reactionsல நம்ம வந்து weak bases தான் solvents யூஸ் பண்ணுவோம், strong bases யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ strong bases யூஸ் பண்ணோம்னா நமக்கு E2 elimination reaction நடக்கும், E1 elimination reaction அங்கே hidden ஆகி போகும். அதனால பெரும்பாலும் weak bases தான் E1 elimination reactionsல யூஸ் பண்ணுவோம். E1 elimination reactions happens only under weak bases. So friends, இந்த வீடியோ செஷன்ல நம்ம E1 elimination reactions என்ன, what is the mechanism behind in this E1 elimination reaction, and what are the order of reactivity of alkyl groups and halogen groups, இதெல்லாம் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.